ஆளுங்கட்சிக்கும் டிவிகேக்கும் தான் சண்டையாச்சு போலிங்ல. ஏடிஎம்கே கூட சண்டையாச்சா? ஆவல. அப்ப எதிர்கட்சி யாரு? எந்த எலெக்ஷன்ல நிக்காம எதிர்கட்சின்ற ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணது அது விஜய் மட்டும் தான் கேட்டா. உண்மையிலே உங்களுக்கு எம்ஜிஆருக்கு அடுத்து எந்த கட்சியும் இதை பண்ணல என்ன கேட்டா. இதுல எல்லாருக்கும் தெரியும் விஜயகாந்த் அவர் வந்துட்டு 8% அதான் 8% எடுத்தாரு, ஒரு சீட் ஜெயிச்சார். விஜயகாந்த் மட்டும் தான் ஜெயிச்சாரு, 8% எடுத்தாரு. விஜய் 8% எடுப்பாருன்னு டிஎம்கே காரன் கூட சொல்ல மாட்டான். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதான் சொல்றேன், நீங்க எப்படி பார்த்தாலும் எந்த கோணத்துல இது வச்சு பார்த்தாலும் எம்ஜிஆருக்கு அடுத்து பொலிட்டிக்கல்ல பெரிய சக்சஸ் ஆக போறது விஜய் தான். அது மே 4ல தான் தெரியும் எவ்வளவு பர்சன்டேஜ் சக்சஸ், எவ்வளவு இது பண்ணு. என்ன கேட்டா சிரஞ்சீவி தூக்கி போட்டு முடிச்சிருவாரு. சிரஞ்சீவி 16%. ஆனா எம்ஜிஆர் தோணும் தான் எல்லாருக்கும் ஆசை. 33% ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். ஆனா இதுல ஒரு கொடுமை என்னன்னா எம்ஜிஆர் வந்துட்டு அலைன்ஸ் வச்சாரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், அதை மென்ஷன் பண்ண மாட்டானுங்க. தரணி அது வேற ஒண்ணு சொல்ல வரேன்ட்டு. இவனுக்கு எதுக்கு எடுத்தாலும் அது வேற ஒண்ணு இது பண்றானுங்க. அதான் ப்ரோ, அவர் இண்டிவிஜுவலா 30 தான் ப்ரோ வாங்கியிருந்தாரு. அதான் அலைன்ஸோட 33, இண்டிவிஜுவலா 30 தான். நம்ம எப்படியாவது 30 தான் 30 மட்டும் தொட்டுட்டோம்னு வையு வருது. நம்ம தூக்கி போட்டு அடிக்கலாம் ப்ரோ எல்லாத்தையும். ஆனா அந்த மர்ம யோகி மாதிரி அடிக்கணும்னு சொல்லலாம், அந்த மாதிரி அடிக்கணும் எல்லாத்தையும். போலிங் ஆனது 4 தான். ஒரு நிமிஷம். போலிங் ஆனது வந்து அதான் 4 கோடி அதான் 80 லட்சம் கிட்ட வந்துட்டு போலிங் ஆச்சு. ஆமா 83 லட்சம் ப்ரோ. 83 கிட்ட 81 83 கிட்ட. அது கேல்குலேஷன் படி பார்த்தா 1.7 கோடி 1.7 கோடி உங்களுக்கு ஓட்டு டிவிக்கு வாங்கிட்டா 35 இல்ல 30 தான் 30 தான் 35 கூட இல்ல 30% மேல போகும். ஆமா 30% மேல போகும். ஆனா 30 மினிமம் 30 மேல. இந்த 1.7 தான் என்னுடைய தான் எனக்கு ட்ரீமா இருக்கு. ஏன் ட்ரீம் ப்ரோ ஒழுங்கா கனெக்ட் பண்ணுங்க ப்ரோ. 1.7லாம் வந்தா 35%. இல்லையே 30 தானே வரும். அப்படியே கம்ப்யூட் பண்ணுங்களேன் நீங்களே. 483. ஒரு நிமிஷம் இல்ல அதை காட்டுறேன். அதுல வந்து 30% போடுங்க. 30% எவ்வளவு வரும் பாருங்க நீங்க. இல்ல 4.87 crores வந்துட்டு ஓட் போலிங் ஆயிருக்கு. அதுல 15% 73 லட்சம், 20% வந்துட்டு 97 லட்சம், 25% வந்துட்டு 1.2 crores. ஆமா ஆமா நான் போட்டதே நானே மாத்திட்டு சொல்லுவேன் பாரு, நீ போட்டதே நீயே மறுட்டியடான்ற மாதிரி. ஆனா அதான் மேட்டர் என்னன்னா 30% வந்துட்டு 1.4, 35% 1.47 சம்திங். ஆமாமா 35% வந்து 1.7. அப்ப 30ல இருந்து 35% வரணும்னா 1.4, அதான் 1.5 கோடி ஓட்டு வந்து 1.5 கோடி மினிமம் 1.4. ஆனா ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் ஆகுது. நம்மளுக்கு எல்லாம் 1.5 கோடி பேர் மேல ஓட்டு போட்டான்னு சொல்லுவோம் பாரு, என்னை தாண்டி வர்றேன். அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். என்ன தாண்டி தொடரா பாக்கலாம். அதான் ப்ரோ ப்ரோ அது ரெக்கார்டு ப்ரோ. நம்ம தமிழ்நாட்டுல வந்து தனித்து யாருமே இது வாங்கினது சரித்திரமே கிடையாது. என்ன கேட்டா இல்ல எனக்கும் எம்ஜிஆர் பிடிக்கும், அது எல்லாத்துக்கும் ஹிஸ்டரி. நானே எம்ஜிஆர் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா ஒன்னு சொல்லிட்டா ஓப்பனா, அலைன்ஸ் வச்சு எம்ஜிஆர் 33% எடுத்தது, அலைன்ஸ் இல்லாம இவர் மட்டும் 33 30 எல்லாம் டச் பண்ணிட்டா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இப்ப பர்சன்டேஜ் வந்து 5 crore 62 lakhs பாப்பாங்களா இல்ல 4 crore 82 lakhs பாப்பாங்களா? இல்ல ப்ரோ, போல் ஆனதுல இருந்து தான் ப்ரோ. போல் ஆனதுல இருந்து எத்தனை பர்சன்டேஜ்னு பாப்பாங்க. 4.87 crores வந்துட்டு வச்சுப்பாங்க. அதுல வந்துட்டு 15ல இருந்து தான் இதுல வந்துட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லு. இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் கணக்கு போது இப்போ ஒரு பூத்ல வந்து நமக்கு ஒரு 15,000 20,000 ஓட்டு அப்படின்னு வச்சுக்கேன் சும்மா. அப்படின்னா 234 இப்படிதான் கால்குலேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன்னா ஒருத்தன் இதோட அதாவது 200 ஓட்டு ஒரு தொகுதி எடுத்து அந்த மாதிரி வந்துட்டு சொல்லி போட்டிருந்தாங்க. சொல்லுங்க. இல்ல நான் இப்படி போட்டிருந்தேன். அப்படி சொல்ல முடியாது ப்ரோ. ஒரு பூத்துல 200 கீழே இருக்கலாம், ஒரு பூத்துல 500 600 கூட வந்திருக்கலாம், அப்படியும் இருக்கும்ல. தெரியல, அப்படி சொல்ல முடியாது. நம்ம ஓவராலா நம்மளுக்கு வந்து 1.5 பிளஸ் இருக்கு, அவ்வளவுதான். இல்ல நமக்கு எனக்கு தெரிஞ்சு 2 கோடி வரும்பா. 2 கோடினா அது 2 கோடினா 40%. இல்ல எனக்கு என்ன தெரியுமா, நீ இங்க எப்படி தெரியுமா, நீ எதுக்குடா எம்ஜிஆர் மேல கை வைக்கிற, என்டிஆர் போடான்னு. அதெல்லாம் சொல்ல வந்தேன். நான் அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இப்ப நான் என்ன தெரியுமா, எனக்கு பாரு, எனக்கு என்டிஆர் போவேனா, எனக்கு எம்ஜிஆர் தாண்டிடும். அதுதான்
ப்ரோ ஒன்னு சொல்லிட்டா ஓப்பனா, ஏன் தெரியுமா இப்ப சொல்றேன்? எம்ஜிஆர் கிட்ட போக நிறைய வாய்ப்பு இருக்குது. அது கிட்ட போனாலே நீங்க சக்சஸ் தான். ஏன் சரி, நான் சொல்றேன்னா above 32, அலைன்ஸ் நீங்க 35. இல்ல அலைன்ஸ் ஒரு நிமிஷம் இருங்க. அலைன்ஸ் இல்லாம ஸ்டேட்டும் சென்ட்ரலும் ஒரே டைம்ல எதிர்த்து எல்லா கட்சியும் எதிர்த்து நிக்கிறது இவர் மட்டும்தான். இவர் இடத்துல யாருமே அது replace அந்த ரெக்கார்டு அடிச்சதே போதும், அவனை எல்லாரும் வாய முடிப்பான். பேச்சே கிடையாது அங்க, நோ டாக். ஓ, எனக்கு ப்ரோ இல்ல இப்போ ஒரு நிமிஷம் பர்சனலா அலெக்ஸ் தான். இப்போ அலெக்ஸ்ன்ற ஒருத்தனை வச்சு சொல்றேன். எனக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா 1 கோடி டச் பண்ணாலே இந்த சொல்லுவான் பாரு, பக்கத்து வீட்டுல இருக்க அந்த அங்கிள கதவை தட்டுவேன். கோவிந்தசாமி அவன் அவன் ஏழுக்காரன் கதவை தோறடா அவன முதல்ல தான் கதவான்னுவேன். அதான் ஃபர்ஸ்ட் அந்த 1 கோடி ஓட்டு வாங்கினாலே அவனுக்கு இருக்குது கச்சேரி அந்த மாதிரி இருக்குது. ரைட். அதான் ஆனா எனக்கு ஒரு நான் நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் 1 கோடி மேலதான் கண்டிப்பா வரும். ஆனா 1 கோடி வந்தாலே இந்த அலெக்ஸ் ஹாப்பி. அதான் சொல்லுவேன் பாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து பாஸ் அண்ட் பாஸுக்கு சந்தானம் மாதிரி இரு, ஒரு நிமிஷம் நான் போயிட்டு வரேன், போயிடுவேன். ஒரு அதான் 6 பேர் இருக்காங்க, அவங்க போய் அடிச்சு வந்துடுவேன். எனக்கெல்லாம் பக்கத்து வீடு தான் அவனுக்கு. ஏதோ பெருசு ஏதோ 1 கோடி ஓட்டுலாம் விஜய் வாங்க மாட்டான்னு பாத்தியா, அதான் போட்டு விட மாட்டேன். ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ, நீங்க ஒரு தாத்தா பிஜேபி இத்தனை வாட்டி அந்த அந்த முக்கி அங்கிள் ஒன்று இல்ல வீட்டு போட்டு போட வரல. அந்த அங்கிள் அடுத்த ஸ்டேஜ். நான் இங்க பாருங்க, கோர் பிஜேபி ஓகேவா, போஸ்டிங்ல இருக்காரு, தூக்கிட்டு வந்து விசிலுக்கு போட வச்சேன் நானு. ஐயோ அது என்னமோ தெரியல. ஆனா கிங்க என் ஏரியால ஒரு அங்கதான் ஒரு ஒரு அங்கிள் ஒரு தாத்தா மாதிரி இருப்பாரு. ஆனா இங்க பாருங்க, ம், நம்ம ஆள் வந்து அவர் கார்ல இருந்து எல்லாமே பிஜேபி கொடி பறக்கும். வீட்டுல இருக்க எல்லா வாட்டி வந்து பிஜேபி போட வச்சேன். ஆனா பிஜேபில இருந்து விசிலுக்கு போட ஆனா வச்சேன். இல்லங்க அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க எல்லாம் இல்ல, அது கேட்ட உடனே. என் ஏரியா அங்கிள் என்னன்னா, ஆனா ஏரியால டிவிக்கு எல்லாம் அதிகமா மாறிட்டாங்க. ஆனா ஒரு சில தான் டையாட்டை மட்டும் மாத்த முடியல தான். இப்ப பிஜேபி போடணும் ஒரு அங்கிள் முரட்டத்தனமா தெரியும். ஆனா அந்த ஆள் எப்படின்னா தான் ப்ரோ நீங்க அது கூட இல்ல, ஆனா அந்த ஆள் இருங்க நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க. இருப்பான். ஒரே நிமிஷம் அலெக்ஸ் ப்ரோ இருங்க, ஒரே நிமிஷம். அவர் வந்து நான் தான் பூத் ஏஜென்ட்டா உட்காந்துட்டு இருந்தேன். அப்பதான் அவர் தான் ஓட்டு போட வந்தாரு, எங்க மாமா தான் ஓட்டு போட வந்தாரு. கோர் பிஜேபி காரரு ஓட்டு போட்டு உனக்காக தான் போட்டிருக்கேன் போ போ அப்படின்னு சொல்ற. எனக்கா சந்தோஷம் வந்தது, எப்பா பிஜேபி ஆளே நம்மளுக்கு போட வச்சிட்டோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி யாரா சொல்லுங்க பாப்போம். ஹலோ ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, கேக்குது ப்ரோ ப்ரோ. நான் சென்னை ஆர்கே நகர் ப்ரோ. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுகிறேன். ஸோ ஆக்சுவலாக இங்கே சொல்லுங்க. ஆர்கே நகரை பொறுத்த வரைக்கும் இந்த டிஎம்கே ஏடிஎம்கே தான் ப்ரோ எப்போவுமே கோட்டையே இதான் ப்ரோ. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இறங்கி வேலை செய்கிறோம். ஸோ ஆனால் கிரவுண்ட் லெவலில் வந்து அன்ரியல் ப்ரோ. ஆனால் தளபதிக்கு இது வந்து நான் வந்து 2017 வந்து டிடிவி தினகரன், உங்களுக்கு தெரியுமா, ஆர்கே நகர் பை எலெக்ஷன்ல தெரியும் ஆமா ஆமா. அப்ப வந்து நான் வந்து டிடிவி தினகரன் அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் ப்ரோ அங்கே வேவ் இருக்கு இப்போ தளபதிக்கு. ஸோ அந்த ஓட்டு போடுற அந்த பூத்தில் அந்த பட்டனே ஜாம் பண்ணிட்டாங்க ப்ரோ. பர்டிகுலர் தளபதி அந்த இது கேண்டிடேட்டும் அதே மாதிரி பக்காவாக போட்டிருக்காரு ப்ரோ. நல்லா மரிய வில்சனு. ஸோ நல்ல கேண்டிடேட்டாக போட்டிருக்காரு. அது நல்லா இருக்கு. இந்த கன்ஃபார்ம் எனக்கு மற்ற தொகுதி எப்படி தெரியல ப்ரோ, ஆனால் கன்ஃபார்ம் ஆர்கே நகர் வந்து ஷோர் ஷாட் வின்னிங் ப்ரோ. அதே மாதிரி நான் பூத்துக்குள்ளதான் இருந்தேன். அந்த பூத்தில் நீங்கள் நிறைய பேர் உள்ள இருந்தவங்க தெரியும், அந்த ஒரு ஒயர் போடுறதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ஹோல்ஸ் இருக்கும் தெரியுமா? அந்த ஹோல்ஸ்லயே நம்மளுக்கு தெரியும் யார் யார் எப்படி போறாங்க. அலெக்ஸ் ப்ரோ, அந்த அந்த தாத்தாவை வந்து நம்ம 4ஆம் தேதி ஈவினிங் போய் அதாவது தட்டுறீங்க நீங்க. பாத்துக்கிறேன். சந்தோஷ் அவர் பேசுறாரு. இந்த சைலண்ட் ஆயிட்டாரு. இல்ல மேட்ரு என்னன்னா, அதான் இது ஒரு கியூரியாசிட்டியா இருக்கு, பார்ப்போம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவனு சொல்றேனே, 15 வந்தா எனக்கு அது பெருசா இது தெரியல. எனக்கு அது என்ன கேட்டா டீசன்ட்னு சொல்லலாம். டீசன்ட் 15 டீசன்ட். 20 வந்தா சூப்பர். அதான் ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் சூப்பர். 1 கோடி சூப்பர். 25 வந்தா பெஸ்ட். அது பெஸ்ட்னு எடுத்துப்போம். 30 வந்தா ஹிஸ்ட்ரி. கண்டிப்பா அது ஹிஸ்ட்ரி. ஏன்னா எம்ஜிஆர் கிட்ட போயாச்சு. அதான் அவரு தனியா தோணும். 35 வந்தா அது இதெல்லாம் 35லாம் நினைச்சு பார்த்தா அது வரும் பேரு. அது ரெக்கார்ட் ரொம்ப செட்டிங். இல்ல அது அது வேற தான். அது வேறையோ வேறதான். அது 1.7 அலெக்ஸ் ப்ரோ crores. நீங்க கவலைப்படாதீங்க, நான் சொல்றேன்ல 1.5க்கு மேலதான் நம்மளுக்கு. நீங்க அதுக்கு கீழே போக இல்ல தேவையில்ல. அலெக்ஸே, எம்ஜிஆர் பக்கத்துல போயிடுவோம், சிரஞ்சீவி எல்லாம் தாண்டிடுவோம் ஈஸியா. நான் 100% சொல்றேன். சிரஞ்சீவி வருங்க. நம்ம டீசன்ட்னு பாக்குறதா சிரஞ்சீவி வாங்கி வச்சிருந்தான் அந்த 16%.
இல்ல நம்ம அதுக்கு மேலதான் இருப்போம். நீ 20க்கு மேலதான் பேசணும். 20 கீழே வர சான்ஸ் ஒரு இல்ல. நிமிஷம் இல்லைங்க, இதுல ஒரு நிமிஷம். ஒஸ்ட் யார் யார் தெரியுமா? விஜயகாந்த் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா விஜயகாந்த் ஒரு அந்த கட்ஸ் இதுனாலே பாராட்டுவாங்க, கூட ஒரு நல்ல மனுஷன்றதுனால விட்டுருவாங்க. ஒஸ்ட் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் யாருதுன்னா கமல், பவன் கல்யாண். வேணாம் ப்ரோ. கமலும் பவன் கல்யாண் ரெண்டு பேர் தான் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஒஸ்ட். இவனுக்கு அடிக்கடி வந்துட்டு விஜய் வந்துட்டு லாஸ்ட் வந்து நம்ம கமல் தான். இல்லைங்க, இவங்க அடிக்கடி விஜய் வந்துட்டு பவன் கல்யாண் கூட கம்பேர் பண்றது இதுக்காக தான், புரியுதா? கேட்டா பவன் கல்யாணுக்கு கூட்டம் வந்ததுன்னு அங்க அது வந்து ஊர் அரசியல் வேற, அங்க இருந்தவன் வேற. இன்னொன்னு அங்க பவன் கல்யாணம் பாக்குற விதம் வேற. அங்க மகேஷ் பாபு எப்படி பார்ப்பாங்க, பவன் கல்யாண் எப்படி பார்ப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இங்கெல்லாம் அப்படி கிடையாது. கூட நம்ம ஊர்ல வந்துட்டு நீங்க அதிகமான ஃபேமிலி ஹீரோ யாருமே கிடையாது. ஃபேமிலி ஹீரோன்னா என்ன, ஒரு குடும்பத்துல நம்மள ஒருத்தனா பாக்குற ஹீரோ இங்க ரொம்ப ரேர் பீஸ். அப்படி இல்ல ப்ரோ, ஒரு குடும்பமே ஒரு ஐ மீன் அண்ணனுக்கு ஃபேனா இருப்பான். இப்ப என் குடும்பம் ஃபுல்லா விஜய் ஃபேன்ஸ். அந்த மாதிரி யாரும் அங்க கிடையாது. இப்போ இல்ல எம்ஜிஆர ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமா பார்த்தாங்க, சிவாஜியை விட அதிகமா பார்த்தாங்க, கமலை விட ரஜினியை பார்த்தாங்க. ஆனா ரஜினி வந்துட்டு அதை நாசம் பண்ணிக்கணும், புரியுதா? அது அவனே சொல்லுவான் பாரு, தன்னுடைய வீட்டுல அவனே பாம்பு வச்சுன்ற மாதிரி அவனே அதை மனோரி போட்டுன்னு போயிட்டான். அதான். ஆனா தளபதி வந்துட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் படம் அந்த பூவே உனக்காக, ஃபர்ஸ்ட் படம்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஹிட் படத்துல பூவே உனக்காகல இருந்து இது வரைக்கும், அவர் முதல் ஹிட் படத்துல இருந்து கடைசி ஹிட் படம் கோட் வரைக்கும் எல்லாமே வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த இதுதான். ஏதாவது ஒன்று, புரியுதா? ஏதாவது வில்லனா நடிச்சாலும் எது நடிச்சாலும் எல்லாமே ஃபேமிலியா தான் பண்ணியிருப்பார். ஃபேமிலி ஆடியன்ஸ் இதுவா. அவுட் ஆஃப் ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் ஜோன் பண்ணாலும் ஏதாவது, ஆனா அந்த படத்தையே பார்ப்பாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ். அதான் கொஞ்சம் ஹைலைட். கடைசியா வந்து ஜனநாயகம் நின்று வரல, அதுவும் எல்லாருக்கும் தெரியும். அது எப்போ ரிலீஸ் ஆனாலும் 100 கோடி ஓப்பனிங் தர்ற அளவுக்கு ஒன்று செட் பண்ணி விட்டு போயிட்டாரு. அதான் சொல்றேன். இது இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்கும்போது இதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். என்ன கேட்டா இவரை மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது யாரும் இல்லை. ஏன்னா இந்த டைம் விட்டு 31 இவரு இப்பெல்லாம் சினிமா நடிக்கலாம் 31 வரலான்னு ஒண்ணு யோசிச்சா கூட 31 வந்துட்டு உங்களுக்கு உதயநிதி பெரியலாகி விட்டுருவானுங்க, புரியுதா? அதாவது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், 2016 நீங்க யாருக்கிட்டயாவது போயிட்டு ஸ்டாலின் வந்துட்டு சிஎம் ஆயிடுவார்னு யார்கிட்டயும் சொல்லி பாருங்களேன், சிரிப்பானுங்க. நம்மாட்டான், அவன் கட்சியில சண்டை வரும்னுவானுங்க, கட்சிக்காரன் ஏத்துக்க மாட்டான், சண்டை வரும்னுவானுங்க, கட்சியில மூத்தாளுங்க இவ்வளவு பேருன்னுவானுங்க. கடைசியில பார்த்தா ஸ்டாலின் ஒரு சிஎம் ஆயிட்ட பிறகு எல்லாருமே அமைதியாயிட்டானுங்க, அம்மா உட்காந்துக்கிட்டு. ஏன் உதயநிதி டெபுட்டி சிஎம் ஆக்குன்னு சொல்லும் போது இதே மாதிரிதான் டைலாக் விட்டானுங்க. ஐயா, அந்த கட்சியில எவ்வளவு சீனியர் இருக்காங்க, அதெல்லாம் ஏத்துக்க மாட்டானுங்க. ஆனா அதான் ஆக்கி விட்டாங்க, ஏத்துக்கிறானுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு என்னது அடங்கிதான் போவாங்க. அதனாலதான் இந்த 200 உப்பி கொத்தடிமன்ற மாதிரி தான் சொல்றது ப்ரோ. அதான் ஒருத்தவன் மீச வச்சுட்டு சொல்லிட்டு இருப்பானே. ஆமா, அது இன்பநிதி இல்ல மேட்டர். அதான் இப்போ இவை சரி தெரியாம கேக்குறேன், டெபுட்டி சிஎம் எதுக்கு ஆகணும், சிஎம் ஆக்கிறதுக்காக தான், அது எல்லாருக்கும் தெரியும். நம்மால் நோட் பண்ணி அதை ஏன் இப்போ அவர் நினைச்சிருந்தா இன்னும் பீக்ல தொட்டிருப்பாரு. ஒண்ணும் இல்ல, இப்போ அவர் 31 தான் எலெக்ஷன் நிக்கிற மாதிரி இருந்தா கண்டிப்பா தான். ஏன் இப்போ 600 கோடி பண்ண தெரிஞ்ச ஆளுக்கு 1000 கோடி பண்ண தெரியாதா? அசால்ட்டா 1000 பண்ணலாம். அதுக்கப்புறம் அதிகமா கொலாபரேஷன்ஸ்ல படம் பண்ணலாம், பார்ட் 2 பண்ணலாம், நிறைய காம்பினேஷன்ஸ்ல புது இதுவே இருக்கலாம். கூட ஆல்ரெடி 3 பசங்களை புடிச்சு வச்சுக்கிறாரு, அந்த 3 பேரையும் தள்ளாச்சு. கேட்டா நல்லா சம்பாதிச்சு. நான் தளபதி இருந்தா அந்த மாதிரிதான். ஏன் இப்போ யார் தளபதியா இருந்தா, இப்ப நீங்க தான் தளபதினு இருந்தா கூட என்ன யோசிப்பீங்க? நான்லாம் சத்தியமா அரசியலா எதுவுமே அதான் அவ்வளவுதான் சொல்லுவோம் பேரு. நம்ம தான்டா இந்த ஊரோட நல்லா சமுத்திரகனி மாதிரி இருந்திருப்பேன். நான் தான்டா இந்த ஊரோட டாப்ல இருக்கேன், மத்தவெல்லாம் என் கீழே தான்ற மாதிரி இருந்திருப்பேன். ஆனா உண்மையிலே அப்படிதான் விஜய் இருந்தாரு. ஆனா அவருக்கு உள் மனசுல என்னன்னு தோணுச்சுன்னு தெரியல. ஃபியூச்சர் நல்லா தளபதி ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாரு உண்மையிலே. இப்ப இது எப்படின்னா, சில பேர் நாளைக்கு என்ன நடக்கும்னு கூட யோசிக்க மாட்டானுங்க. சினிமால அப்படிதான், நாளைக்கு அதாவது இஷ்டத்துக்கு படம் பண்றவங்க இருப்பாங்க. அது நிறைய பேர் மேக்ஸிமம் சினிமால அப்படிதான் இருப்பாங்க. ஒரு சில பேர் தான் ரொம்ப ரேரா அடுத்து ஃபியூச்சரை எக்ஸ்பெக்ட் பண்றது. என்ன கேட்டா இதுல ஈகோ கூட இருக்காரு. எம்ஜிஆருக்கு தான் ஈகோ இருக்காச்சு. எம்ஜிஆருக்கு அந்த டிஎம்கே அவர் கட்சியில இருக்கும்போது அந்த சீட்ல ப்ராப்ளம் ஆகி அங்க சண்டை வரும்போது எம்ஜிஆருக்கு ஈகோ ப்ராப்ளம். ஈகோ நடந்தது தான். நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், உன்னை விட அதிக ஓட்டம் வாங்குறேன், அதாவது என்னால திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கா இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் என்ன தோக்கடிதான் நான் பாத்துறேன்ற மாதிரி எம்ஜிஆர் போனாரு. அப்படியே அசால்ட்டா அச்சு விட்டு நின்னாரு. இதுல ஹைலைட் என்னன்னா 15 வருஷம், அதாவது 3 தடவை வந்துட்டு ஒரு சிஎம்மா இருந்ததும் அது எம்ஜிஆர் மட்டும்தான். அது ஆல்ரெடி ஒரு வயசான ஆள் தெரியாது. அது எம்ஜிஆர் நடிகை வந்ததே வயசாகிதான், செக் பண்ணி பார்த்தாலும் தெரியும். படத்துல இருந்து எம்ஜிஆர் வயசாகி இருந்து சாகர வரைக்கும் சிஎம், ஜெயலலிதாவும் சாகர வரைக்கும் சிஎம், புரியுதா? அதான் வரலாறு. சாகர வரைக்கும் சிஎம்மா இருக்கிறதே ஒரு வரலாறு தான். கடைசியா மெரினா பீச்சில் இடமோ ஏன் ஒரு சிஎம்மா செத்தான்றதே வரலாறு. அதை கலைஞர் பண்ண முடியல. அது ஏன் பண்ண முடியல எல்லாருக்கும் தெரியும்.
ம். பார்ப்போம். இப்ப நம்ம பால் வந்துட்டு இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ நீ எதிர்க்கட்சியானால கவலை இல்ல. ஆனா நம்ம 3வது இடத்துக்கு போற அளவுக்கு ரொம்ப கேவலமாவும் இல்ல. ஏன்னா கரெக்ட்டா வந்துட்டு ஏடிஎம்கேலாம் ஆல்ரெடி நல்லா டாமினேட் பண்ணி ஓட்டெல்லாம் அதிகமா தாண்டி வந்து நிக்கிறோம். இப்போ எல்லாருக்கும் ஒரு கன்ஃப்யூஷன் என்னன்னா, டிஎம்கே வந்து டாமினேட் பண்ணி நிக்குமா? இல்ல டிவிகே வந்து டாமினேட் பண்ணுமான்னு ஒரு சின்ன கன்ஃப்யூஷன்ல இருக்கு. இதுல சென்னையில மட்டும் தான் இவனுங்க வேணா பேசலாம் டிஎம்கே. சென்னை நான் வந்துட்டு நான் இது பண்றேன் கிளீன் ஸ்வைப். ஆனா இந்த இப்போ இன்னைக்கு கூட அங்கிள் வந்துட்டு ஊட்டியில பண்ணாரு. ஸ்வைங் யாரா கத்து குத்தான்ற மாதிரி இருக்குது. ஆனா ஆல்ரெடி துப்பாக்கியில விஜய் பண்ணிருப்பாரு. அதை பார்த்து பண்ணாரா என்னன்னு தெரியல. அதான் ஸ்வைக் ஸ்வைக் கிளீன் ஸ்வைக் பண்ணி. அதான் முஸ்டன் ஒரு முஸ்டன். ப்ரோ அதுக்கு அந்த ஃபா போட்டு முடிச்சிடணும் ப்ரோ. அதுக்கெல்லாம் அதெல்லாம் அதான் என்ன அதான் நானும் யோசிக்கிறதா என்ன இது இந்த ஏதோ வெயிட்டி சொல்ற மாதிரி தான் இது பண்ணி கிடையாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், தோக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றேன்னா, இவெல்லாம் ஜெயலலிதாவும் இல்ல, கலைஞர் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா கலைஞர் இருக்கும்போதே அதான் தோக்கச்சுதான் உட்கார வச்சாங்க. ஜெயலலிதா கிட்ட ஒரு பவர் இருக்கும். அது என்னமோ தெரியாது. அதான் 2016 அவ்வளவு காசு கொடுத்தோம், அவ்வளவு இது பண்ணியும், அவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் பண்ணியும் எல்லாமே பண்ணி ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் நடுவில் இறந்து போயிட்டாங்க, அது வேற விஷயம். அதான். ஆனா இதுல எனக்கு தரணி ப்ரோ அடிக்கடி நினைச்சு சிரிக்கிறது என்ன தெரியுமா? உலகத்திலே அவனாவது டிவி கொடுத்து தோத்தவன் இருக்கானாடா. எனக்கு நினைச்சு எனக்கு இப்போ வரைக்கும் சிரிப்பு வருது. அது ஏனே தெரியல. ப்ரோ அது ரொம்ப சரியான ஆன்டி இன்கம்சி ப்ரோ. அப்பெல்லாம் அந்த ஆன்டி இன்கம்சியோட இப்ப அது டபுள் மடங்கு இருக்கு ப்ரோ. இப்ப இல்ல நான் யோசிப்பேன். அதாவது இப்போ அந்த அந்த காலத்துல டிவி அவ்வளவு எக்ஸ்பென்சிவ். அது உங்களுக்கு தெரியல. ஆமா ஆமா இப்ப கூட பரவாயில்ல. ஏன் இப்ப நீ பிளிப்கார்ட்ல போனா கூட உனக்கு 8000 டிவி இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா இப்போ எவ்வளவு ஒரு போன் மாதிரி ஆயிடுச்சு டிவி. இப்பெல்லாம் போன் தான் லட்சக்கணக்கில் வாங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. 1.5 லட்சம் இதுகிட்ட. டிவி எல்லாம் பார்த்தா கம்மி தான். இப்ப ஆனா எங்க வீட்டுல வாங்கின டிவி அது வந்துட்டு இப்போ ஒரு 40,000 இருக்கும். அது இப்போ வாங்க போனா அதிகம் தான். அந்த சாம்சங் இது வந்து பெரிய இருந்துச்சு. ஆனா இப்போ எங்க வீட்டுல இருக்க சாம்சங் அந்த ஒரு 50 இன்ச் கிட்ட வந்துட்டு ஒண்ணு இருக்கும். அது அப்ப வாங்கினது வந்துட்டு இப்ப பார்த்தா சொன்னா சிரிப்பீங்க, 13,000 கிடைக்குது வேற கம்பெனில. ப்ரோ எங்களது வந்து 2000ல வாங்கினாங்க. ஒனிடா நல்லா பெருசா இருக்கும். அப்பயே அதுதான் 20,000 இல்ல இப்போ ரூபாய். இல்ல நான் நிறைய பேர் உங்க வீட்டுல இருக்கிற டிவி மாடல என்னைக்காவது ஒண்ணு ஞாபகம் இருந்தா போய் பிளிப்கார்ட்ல ஏதாவது கூகுள்ல போட்டு பாருங்க இப்ப ரேட்டு. செம்ம தமாசா இருக்கும். அது ஏன்னா இல்ல அதாவது இப்போ அது பிரைஸ் இருக்கட்டும். அந்த இன்ச் இப்போ வீட்டுல 50 இன்ச்சோ ஏன் 32 கூட இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். சும்மா போட்டு பாருங்க ஏதாவது ஒரு ரேட்டுன்னு. ரொம்ப லோயஸ்ட்ல வந்துருச்சு. ஏன் இதை சொல்றேன்னா இது இப்போ இப்போ வேற. அப்ப டிவி பிக்சர் டியூப் தான். இன்னொன்னு டிவி எல்லார் வீட்லயும் இல்ல, எல்லாருக்கும் தெரியும். கலைஞர் டிவி கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லார் வீட்லயும் டிவில. ஆனா எங்க தான் நான் இப்போ எங்க வீட்டுல இருந்தது. அதான் இப்போ எங்க வீட்டுல இருந்தா எல்லார் வீட்லயும் இருக்கணும்னு இல்லை. எல்ஜி டிவி எங்க வீட்டுல எல்லாம் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுவும் பிக்சர் டியூப் இது அந்த அந்த டைம்ல சின்ன வயசு நம்மலாம் டவுசர் போட்டுன்னு தெரியும் அந்த டைம்ல. ஆனா ஏழை மக்கள்லாம் இருக்காது இல்ல. ஏழை மக்கள் அந்த இதுவெல்லாம் இருக்காது. ஆனா எல்லார் வீட்டுக்கும் டிவி கொடுத்தாரு. அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு பூமி. உண்மையில அது பெரிய டிவிலாம். அது டிவி அடிக்ஷன் எவ்வளவு பேர் இருப்பாங்க. ஏன் அந்த காலத்தெல்லாம் கொட்டாய் போட்டுலாம் டிவி பார்க்கறதெல்லாம் இருப்பாங்க. அதான் அந்த ஒரு ஊருக்கு தெருவுக்குன்னு. இதெல்லாம் தாண்டி தெரியும் ப்ரோ தெரியும் ப்ரோ. அதான் இப்போ நீங்க ஒண்ணும் இல்ல வேர்ல்டுல எடுத்து பார்ப்போம். நீ கூகுள்லயே போங்க. ஏன் இப்போ அமெரிக்கா, இந்த இடம், ரஷ்யா, சைனா எங்க வேணா சர்ச் பண்ணு. இந்த எந்த பொலிட்டிக்கல் லீடராவது உனக்கு டெலிவிஷன் வந்துட்டு அங்க இருக்கிற ஃபேமிலியா தான் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கார்டு அந்த மாதிரி ஒரு ரேஷன் கார்டுல வந்துட்டு நாங்க ஒரு டிவி தரோம்னு யாருமே சொன்னது கிடையாது. உலகத்திலே கொடுத்தது வந்துட்டு கலைஞர். ஆனா தோத்து போனதான் அந்த ஆள் தான். நான் யோசிச்சேன். ஏன்னா ஆனா அது வந்து ஜெயலலிதா நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க அந்த பிளான். அவன் போட்ட பிளான் அவன் பொருளே தவணே போன்ற மாதிரி. இல்ல தரணி சத்தியமா சொல்றேன். இருக்கிறதுலே வயிற்றுச்சல் என்ன கேட்டா எனக்கு கலைஞ்சு. ஏன்னா உண்மையில சுயப்படாதான். அதாவது கஷ்டப்பட்டு ஒரு டெலிவிஷன் பிளான் பண்ணி அதை கிரியேட் பண்ணி அதை ஃபுல்லா கொண்டு வந்து அதை ஏன்னா டெலிவிஷன் இது ஒரு போன். இப்போ தெரியாம கேட்கறேன், ஒரு ஆண்ட்ராய்ட் போன் இப்போ நாளைக்கு ஸ்டாலின் சார் கொடுத்தாங்க இருந்தா கூட அது டிஸ்ட்ரிபியூஷனே கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். டெலிவிஷன்லாம் எவ்வளவு பெருசா தான் இது எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஏன் எல்லாம் வாங்கிட்டாங்க, எல்லாருக்கும் டிவி எல்லாம் போயிடுச்சு. போயிட்டு பிறகு அவனுக்கு உபூதி வச்சுக்கிறானா. அப்ப டிஎம்கே மேல எவ்வளவு ஏற்று இருந்துன்னு யோசிச்சு பாரு. டிவி கொடுத்து இருக்காங்கன்னா அப்ப ஜெயலலிதா மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்கும். ஜெயலலிதா நம்பிக்கை இல்ல ப்ரோ. இல்ல அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இருறா டிவியை கொடுக்குற உன் பேர்ல இருந்து ஒன்னே போடுறேன்ட்டு ஃபேனு மிக்சி கிரைண்டர் கொடுத்து அடுத்த ஆட்சிக்கு வந்தாரு. ஏன்னா இதெல்லாம் எனக்கு தெரியும். என் வீட்டுல வந்து என்ன சொல்றது, அதான் சரியில்லை எப்படி இருக்குன்னு தெரியல. எங்க அப்பா ஏடிஎம்கேல ஒன்றிய செயலாளரு. ஆனா அப்படி உண்மையில வீடு ஃபுல்லா மிக்சி கிரைண்டர் அப்படி லைனா இருக்கும்.
ஆனா உண்மையிலே எனக்கு அப்ப ஜெயலலிதா பாப்போம் இல்ல, இவ்வளவு இவ்வளவு தரமா அப்படின்ட்டு. எனக்கு ஜெயலலிதா பிடிச்சது என்ன சொல்ல வர்றவன் பொருளத்தை அவனை போடணும்டான்ற மாதிரிதான் ஜெயலலிதா. ஆனா இதுல கொடூரம் என்னன்னா கலைஞர்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போவாங்க ஜெயலலிதா. அதான் சிரிப்பா இருக்கும். அசம்பிளி எல்லாம் செம்ம குபீர்னு இருக்கும். பேசுறதே செம்மையா பேசுவாங்க ஜெயலலிதா. அதான் நம்பால வந்துட்டு நம்பால எஸ்ஏஎஸ்சி அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சண்டே வச்சது எல்லாருக்கும் தெரியும். அதான் அந்த தலைவர் டைம்ல அது அவங்க அப்பாவாலன்னு சொல்ல முடியாது. ஆனா அதான் ஒரு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. ஆனா அப்போ அதான் இந்த மாதிரி ஒரு 2 பேர் முட்டிக்கினா கூட தளபதி மதிக்கிறாரு ஜெயலலிதா அவங்கள. அதுக்கு காரணம் அதான் அவங்க மக்களுக்கு பண்ணது மட்டும்தான். பர்சனலா யாராவது கேட்டா ஏதாவது திட்டுவாங்க, புரியுதா ஜெயலலிதா இதுவெல்லாம். ஏன் இப்போ அவங்க ப்ரூவன் அக்யூஸ்டுன்னுவாங்க. அதுக்கப்புறம் அதான் நிறைய ஊழல் பண்ணாங்கன்னுவாங்க. ஏன் அதான் உனக்கு எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. ஆனா மேட்ரு என்னன்னா ப்ரோ கருணாநிதியோட கம்மி தான் ப்ரோ. அதான் கருணாநிதியோட சொல்றேன். கம்மி தான். இல்ல இப்போ இல்ல 100% யாரும் பர்ஃபெக்ட் இல்ல. ஆனா உனக்கு வந்துட்டு ஒருத்தவங்க போன பிறகு மதிக்கிறாங்கல்ல, அதுக்கு காரணம் என்ன? அவங்க பண்ணிட்டு போனது. ஏன் இப்ப அதான் சொல்றேனே, நான் இப்போ இன்னைக்கு எல்லாருமே லேப்டாப் வந்துட்டு தராங்க வாங்கினாங்கன்னா அது ஸ்டார்ட் பண்ணது ஜெயலலிதா. கூட அது கொடுத்ததும் அவங்க தான். அம்மா உணவு ஸ்டார்ட் பண்ணது ஜெயலலிதா. வாட்டர் கேன் அதான் 10 ரூபாய் முதல்ல மினரல் வாட்டர் கேன் 10 ரூபாய்க்கு அதுவும் அந்த 1 லிட்டர் கேன் கொடுத்ததும் ஜெயலலிதா. தாண்டி எவ்வளவு ஏன் இது எல்லாத்தையும் இதை விட பொக்கிஷமானது என்ன தெரியுமா? லேடிஸ் செக்யூரிட்டி. பெண்கள் பாதுகாப்பு தான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆம்பளைங்களுக்கு பாதுகாப்பு அது ப்ரோ ஃபியூச்சர் அயன் லேடின்னு பேர் வாங்கினவங்க ப்ரோ சும்மாவா? இல்ல நான் தான் சொல்றேன். இப்ப எல்லா விஷயம் கரெக்டா ஒரு இல்ல நிமிஷம். ஆனா ஆனா இல்ல தரணி இதுல இப்ப பிரேமலதா துரேந்தர் இருக்காங்க பேரு. நான் தொக்காவது மாறி அச்சாம்பரி புதின்ற மாதிரி தான் நேரா போய் அதான். ஆனா செம்மையா செம்மையா சொன்னாங்க. அதாவது பெண்கள் பாதுகாப்பு மட்டும்தான் திமுக இல்ல, ஆனா மீதி எல்லாம் இருக்கு. மீதி எல்லாம் இருக்கு. ஊழல் இருக்கு. என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல ஐ மீன் முதல்ல சாரி ஃபார் ஆடியோ லான்ச்ல சொல்லுவாங்கல்ல, இல்லங்க என்ன முதல்ல வேணும் என்ன பேண்ட் வேணுமா அந்த மாதிரி இருக்கு. ஊழல் வேணுமா ஊழல் இல்ல இருக்கு. கொலை உங்களுக்கு கல்லால வேணுமா எல்லாம் இருக்கு வாங்கன்ற மாதிரி தான். இல்ல உங்களுக்கு கவர்மெண்ட்ன்றதே ஒரு ஒரு பாதுகாப்பு தான் எல்லாருக்குமே. முதல்ல இப்போ ப்ரொடெக்ஷன் தான் ஒரு கவர்மெண்ட். அதான் முதல்ல கவர்மெண்ட். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. பாதுகாப்பே ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க. பெண்கள் பாதுகாப்பு மோசமா போகுது. போக்சோ சட்டம் தான் சவுத் இந்தியால நம்பர் 1ல இருக்குது. அதான் தமிழ்நாடுன்னு போது. இதை தாண்டி வந்துட்டு அதான் எனக்கு புரியல. ஜிடிபி அதிகமாகுது. ஃப்ரீயா பஸ் ஓட்டுறாங்க. அதான் இந்த இதுல இதெல்லாம் வச்சு ஓட்டு கேட்டா எப்படி? எனக்கு தான் புரியல. அதான் பார்ப்போம். மக்களுக்கும் அதான் இந்த அளவுக்கு அறிவு நம்மளாம் இருக்கு. அதான் ப்ரோ லைட்டா அடி வாங்க போறானுங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் நான் வந்து என் ஊர்லயே அது என் கண் கூட பார்த்தேன் நானு. அப்பயே எனக்கு சந்தோஷமா இருந்தது. எப்பா திமுக எவனும் ஓட்டு போடலடா வழக்கமா அப்படின்ட்டு. ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா 2 தான். சூரியன் தாமரை சூரியன் தாமரை சூரியன் தாமரைன்னு சுத்தி இருந்ததுக்கு ஒரே காரணம் அந்த நம்ம பெருசுங்க ஓட்டு போடுறது, காலங்காலமா வம்சாவளியா ஓட்டு போடுறது. அதான் ஏதோ ஒன்ற ஜாதி இதெல்லாம் பார்த்து ஓட்டு போடுறது அந்த இது வேற. ஆனா எல்லாருக்குமே என்னன்னா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு நம்பிக்கையோட இருந்தாங்க. கலைஞர் மேல நம்பிக்கை வைக்காமலாம் இல்ல. கலைஞர் மேல நம்பிக்கை வச்சு ஒரு கூட்டம் இருந்தது. எம்ஜிஆர் மேல நம்பிக்கை வச்சு ஒரு கூட்டம் இருந்தது. ஜெயலலிதா மேல வேற மாதிரி நம்பிக்கை வச்சு ஒரு கூட்டம் இருந்தது. ஏன்னா உண்மையில ரெஸ்பெக்ட்ன்றது உனக்கு கலைஞருக்கு ஏன் ஜெயலலிதா இருக்கிற ரெஸ்பெக்ட் பாதி என்ன கொஞ்சம் கூட கலைஞருக்கு வைக்க மாட்டாங்க. ஏன்னா ஜெயலலிதா அந்த மாதிரி. அதான் இந்த ஏன் சொல்றேன்னா இவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க. எல்லாருமே இறந்துட்டாங்க. அதான் இறந்துட்ட பிறகு 2016க்கு அப்புறம் வந்து மாறுது. 2000 அப்ப நினைச்சு பாரு, இன்னும் 10 தான் நம்ம 10 வருஷம் தாண்டி வந்துட்டோம். இப்ப நம்ம 2026ல இருக்கோம். லாஸ்ட் 10 வருஷத்துல எடுத்து பார்த்தா 2 கட்சியும் வீக் ஆயிடுச்சு. உண்மை என்னன்னா டிஎம்கே வீக் ஆகாததுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா கேட்டா ஸ்டாலின் அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது வாரிசு இது மாதிரி தானே இருக்குது. அவங்க அப்பா வந்துட்டு தான் இருந்தாங்க. அவரே என்ன சொல்றாரு, நான் கலைஞரின் மகன் இல்லையா எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்றாரு. ஆனா எடப்பாடி அப்படியே சொல்ல முடியும்? எடப்பாடி என்னன்னா அம்மா பார்த்து ஓட்டு போடுங்க அம்மா பார்த்து ஓட்டு போடுங்கன்னாங்க. ஆனா ஜெயலலிதா இருந்தா அது என்னென்ன பண்ண மாட்டாங்களோ அதெல்லாம் எடப்பாடி பண்ணிட்டான். நான் இன்னி வரையும் எடப்பாடி திட்டுறது காரணமா தான். ஏன் எங்க குடும்பத்துல வந்துட்டு 2021 நீ வந்துட்டு ரெட்டையலுக்கு போடுன்னும் போது நான் போடாம போனதுக்கு காரணமே வந்துட்டு அந்த ஸ்டெர்லைட் தான். எனக்கு அந்த புளிமுட்டையை பிடிக்காம போது சொல்லுவான் பாரு இதுல தரணி. காலேஜ் அப்ப அந்த புளிமுட்டையை பிடிக்கல, இதுல தளபதி வந்து அதான் அதுவும் என் காலேஜ் அப்பெல்லாம் குபீர்னு இருக்கும். ஏன்னா எனக்கு சத்தியமா மண்டை ஃபர்ஸ்ட் டைம். அதாவது எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கையில கரையாக போகுது. அதான் ஒரு மாதிரி பெருமையா இருக்கும் அந்த டைம்ல. ஆனா யாருக்கு போடுறதுன்னு கன்ஃபியூஷன். அதான் ஆனா என் கிளாஸ் ரூம் தான் என்டர்டைன்மெண்ட். அப்போ அந்த டைம் காலேஜ் படிக்கும்போது தான் அந்த செகண்ட் இயர் டைம்ல தான் அந்த ஃபர்ஸ்ட் இயர் அந்த ஒரு எண்ட்ல இருக்கும்போது என்னன்னா கவியரசன் ஒரு ராயபுரம் போயிருப்பான். அவன் என்னன்னா அதான் இந்த
ஏதோ இந்த ஏடிஎம்கே போட்டேன் அந்த இது மாதிரி சொன்னான். ஏன்டான்னு கேட்டா அதான் அவனும் வந்துட்டு இந்த குடும்பத்துல இது ஒண்ணு. இன்னொருத்தவன் டிஎம்கேக்கு போட்டேன்னா இதுல இன்னொருத்தவன் தான் எடுத்து தரணி எவனும் நான் நல்லா படிக்கிற பையன், எனக்கு ஆச்சரியமா தான் intelligent பையன், நல்லா செம்மையா தான் வேற மாதிரி இருக்கிற பையன். எதுக்குடா எம்என்எம் போட்டேன்னு சொன்னா அது வேற விஷயம், அது அப்புறம் சொல்றேன். ஏன்னா மயிலாப்பூர் பையன் சொல்ல விரும்பல இங்க. அது புரியும் நினைக்கிறேன். புரியுதா? புரியும். அதான் நான் யோசிச்சேன், நான் ஆளாளுக்கு ஒன்று சொல்றானுங்க, ஆளாளுக்கு ஒன்று போடுறானுங்க. போயிட்டு அதான் கட்சியில என் ஓட்டே எங்கனால தான் ஏதோ யாருக்கும் போட வேணாம்னு ஆயிடுச்சு. போய் நோட்டாக்கு போட்டேன். ஆனா போட்ட பிறகு எல்லாம் திட்டானுங்க. பரவாயில்ல, எனக்கு புரியல, என் கையில தான் சும்மா நான் அந்த டாட் அந்த மார்க் இருக்கணும்னு தான் பண்ணேன்னு. அப்புறம் அதான் வேற இதுவெல்லாம் ஏன் இப்போ எம்பிலி நோட்டாக்கு தான் போட்டிருப்பீங்க நம்புறேன். ஓப்பனா சொன்னா தளபதியே வரலன்னா வேண்டா விருப்பா தான் ஓட்டு போட்டிருப்பேன். ஏன் ஓட்டே போட்டிருக்க மாட்டேன். உண்மை சொன்னா ஓட்டே போட்டிருக்க மாட்டேன். நிறைய பேர் சொன்னாலும் தளபதி வந்தாலும் தான் நானே ஓட்டு போட்டேன். உண்மையை சொன்னா வேண்டா விருப்பா போடாம கூட இருந்திருப்பேன். அதெல்லாம் எதுக்கு போட்டுட்டுன்ற மாதிரி தான். ஆனா இப்போ போடுறது எல்லாரும் ஒரு உரிமை தான், போட்டுதான் ஆகணும். சொல்றேன் தெரியாம கேக்குறேன். இப்ப நம்ம என்ன பாலிடிக்ஸா பேசிட்டு இருப்போம். பாலிடிக்ஸ் தான். அடுத்து என்ன படம், அடுத்து என்ன படத்துக்கு எப்ப ஷூட்டிங் அதான் பேசிட்டு இல்ல இருக்கோம். இல்ல இந்நேரம் பாலிடிக்ஸ் இல்லைன்னா ஜன்னாகனே வந்திருக்காது. முதல்ல அது வேற விஷயம். ஜன்னாக்கு பதிலா வேற ஏதோ ஒரு படம் எடுத்துப்போம். இப்ப சும்மா என்ன வச்சுக்கலாம், டார்கெட்னு படம் பேர் எடுத்துப்போம். டார்கெட் வந்துட்டு 500 கோடி வச்சிருக்குன்னு லியோ 2 பத்தி எல்லாம் பேசிருப்போம். சரி, ஏதாவது லியோ 2 வந்திருக்குன்னு எடுத்துப்போம். லியோ 2 வந்துட்டு அதான் என்ன ஒரு 800 பண்ணிருக்கு இல்ல 900 பண்ணிருக்கு அந்த மாதிரி பேசிட்டு இருந்திருப்போம். நம்ம இதுக்கு இந்த மாதிரி பாலிடிக்ஸ் இந்த இது ஒண்ணு. ஆனா நம்ம இல்ல ஒரு நல்ல வழியில நம்மள கொண்டு போயிருக்காரு. இவதான் ஃபேன்ஸை நல்லா தான் ஆக்கியிருக்காரு, அதுல டவுட் இல்லை. ஆனா நம்மளுக்கு என்ன ஒரு அந்த ஒரு காண்டுனா தான் சினிமால தளபதியை பார்த்துட்டு அதை பார்க்க முடியலன்றது. ஆனா அது ஃபியூச்சர்ல போக போக பழகிடும். என்ன பண்றது, பொலிட்டிஷியன் விஜயா பார்த்து பார்த்து இப்ப 2.5 வருஷம் பழகிச்சுல்ல. 2.5 வருஷம் ஒரு 20 தான். எனக்கு இப்ப படத்து மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு அன்னசியம் ஆகணும்.